நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யக்கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளி. எதிர்க்கட்சி எம்பிக்களின் அமளியால் 5வது நாளாக நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் முடங்கியது. सभापति जी 20 जुलाई सोमवार को छात्रों के खिलाफ जिस तरह लाठीचार्ज उससे मेरा मन दुखा. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் முறைகேடு குறித்து அவைகளில் விவாதிக்கவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் கண்டன முழக்கமிட்டனர். நீட் விவகார அமளியால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2026 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. धन्यवाद. பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் நீட் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. முக்கிய சட்டம் கொண்டுவரப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்திருந்த நிலையில் விரைவு நீதிமன்றம் நீட் சீர்திருத்தம் குறித்து விவாதிக்கின்றன. நீட் வினாத்தாளை கசிவு வழக்கில் கைதாகும் நபர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்க மத்திய அரசு திட்டம். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தகவல். நீட் வினாத்தாள் கசிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடுமையான சட்டத்தை நடப்பு கூட்டத்தொடரில் கொண்டுவர மத்திய அரசு முடிவு. அமைச்சரவை ஒப்புதலுக்கு பின் மசோதா தாக்கலாகும் என எதிர்பார்ப்பு. நீட் வினாத்தாள் வழக்கில் 3 மாதங்களில் விசாரணையை முடித்து சிறப்பு விரைவு நீதிமன்றம் மூலம் தண்டனை பெற்றுத்தர மத்திய அரசு தீவிரம். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கான செயல் திட்டம் கொண்டுவரவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாடு முழுவதும் வெடித்துள்ள எதிர்ப்பு போராட்டத்தால் நீட் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு என தகவல். நீட் தேர்வு முறையை ஆய்வு செய்ய 10 துணை வேந்தர்கள் கொண்ட உயர்மட்ட ஆய்வுக்குழு அமைக்க அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து டெல்லியில் போராடும் காக்ரோச் கட்சியினருடன் மத்திய அரசு சார்பில் மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, ஜிதேந்தர் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2ஆம் கட்டமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட 3 முதன்மையான கோரிக்கைகளை CJP கட்சியினர் முன்வைத்தனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என காக்ரோச் கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே மீண்டும் திட்டவட்டம். ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்யக்கூட பிரதமர் மோடி தயாராக இல்லை என்றும் விமர்சனம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு குற்றவாளி என ராகுல் காந்தி கடும் சாடல். தர்மேந்திர பிரதான் நமது கல்வி முறையின் சீர்குலைவின் சின்னம் எனவும் விமர்சனம். MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கு சேர நாடு முழுவதிலும் இருந்து மொத்தம் 70,485 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு முடிந்த நிலையில் விரைவில் கலந்தாய்வு மற்றும் தரவரிசை பட்டியல் வெளியாக உள்ளது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமாரை நேரில் சந்திக்கும் முதலமைச்சர் விஜய். காவிரியில் நீர் திறக்க கர்நாடகா மறுக்கும் நிலையில் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும் சந்திப்பில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தென்பெண்ணையாறு நீர் பங்கீடு விவகாரத்தில் புதிய தீர்ப்பாயம் அமைப்பது தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகள் பதிலளிக்க வேண்டும்.
நீர் பங்கீட்டை மகதாயி நதி நடுவர் மன்றத்தின் ஒப்படைக்கலாம் என மத்திய அரசு மனு தாக்கல் செய்த நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் கைதான நரேஷ் மற்றும் கிருஷ்ணாவை ஒரு நாள் காவலில் எடுத்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை. பேரம் பேசிய வழக்கில் முக்கிய மூளையாக நரேஷ் செயல்பட்டதாகவும் அவர் மூலம் பண பரிமாற்றம் செய்ய முயன்றதாகவும் விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரத்தில் ஈடுபட்ட வழக்கில் ஜாமீன் தொகையை செலுத்துவதற்காக நீதிமன்றம் வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 8ஆம் தேதி முன்ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பிணை தொகையை செலுத்தினார். கடந்த 2023 வருமான வரித்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். முன்ஜாமீன் பெற்றுள்ள நிலைமையில் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். தாவேகவுக்கு ஆதரவளித்ததாக அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை நேரில் சந்தித்து அமமுக பொருளாளர் கரிகாலன் மனு அளித்தார். பழனி மடத்திற்கு சொந்தமான நில முறைகேடு வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு கால தாமதமின்றி உடனடியாக சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். ஆதி திராவிடர்களுக்கு 2 நாட்களிலும் பழங்குடியினருக்கு 1 வாரத்திலும் இன சான்று வழங்க அதிகாரிகளுக்கு சமூக நீதித்துறை உத்தரவு. முறைகேடாக வழங்கப்பட்ட காணிக்கர் ஜாதி சான்றிதழ்கள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு. கன்னியாகுமரி, செங்கோட்டை, அம்பாசமுத்திரம் பகுதியில் குறிப்பிட்ட பழங்குடியின மக்களுக்கு மட்டுமே காணிக்கர் சான்றிதழ் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு காணும் வகையில் கூட்டுறவுத்துறை புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமையன்று பெறப்படும் மனுக்களை கூட்டுறவு சார் பதிவாளர்கள் பரிசீலித்து தீர்வு காண உத்தரவிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென தீப்பற்றியதால் பட்டாசுகள் வெடித்து சிதறின. அப்பகுதியே புகைமூட்டமாக காட்சியளித்த நிலையில் படுகாயமடைந்த கிடங்கின் உரிமையாளர் கந்தசாமி ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியலுக்கு ஒப்புதல் அளிப்பதில் துணைநிலை ஆளுநரிடமிருந்து 3 நாட்களாக இழுபறி நீடிக்கிறது. கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு கடந்த முறை வழங்கிய இலாகாக்கள் இந்த முறை ஒதுக்கப்படாததால் ஆளுநர் ஒப்புதல் தருவதில் தாமதம் ஏற்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள முதலமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிட்ட பாஜக இளைஞர் அணியினர். கேரள அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு மற்றும் காங்கிரசின் நீட் விவகார போராட்டத்திற்கு எதிராக கண்டன முழக்கம். குஜராத்தை புரட்டி போட்ட கனமழையால் வல்சாடு, நவ்சாரி மாவட்டங்களில் பெருவெள்ளம். வெள்ள நிவாரணப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் காக்கவாடா பகுதியில் 38 பேர் மீட்கப்பட்டனர்.
குஜராத் மாநிலம் சூரத்தில் பெய்து வரும் கனமழையால் கொசம்பா முதல் கிம் வரை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மாங்க்ரோஸ் பகுதியில் உள்ள கேக்வாடி சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீரால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 2160 குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,230 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,05,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னை அரக்கோணம் இடையே 68 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5 மற்றும் 6வது ரயில் பாதைகள் அமைக்க இறுதிக்கட்ட சர்வேக்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் ரயில் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் பெரம்பூர் ரயில் நிலையம் புதிய ரயில் முனையமாக மாற்றப்பட உள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான முதற்கட்ட கலந்தாய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மொத்தம் 35,214 மாணவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி இளைஞர் அருணாச்சலம் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவரது தாய் மாஜிஸ்ட்ரேட் விஜய ராஜசேகரிடம் புகார் மனு அளித்துள்ளார். தனது மகனை 3 காவலர்கள் கொடூரமாக தாக்கியதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கச்சேரி தலவாய்புரம் கிராமத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொலையாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை. கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் நோயாளி அடித்து கொலை. கிரிமினல் வார்டில் சிகிச்சை பெற்று வந்த 2 கைதிகள் இடையே ஏற்பட்ட மோதலில் கைதி ஜாகிர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு பள்ளியில் உள்ள அறையில் தீ விபத்து ஏற்பட்டது. அறையில் மாணவர்கள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் பீரோ, நோட்டு புத்தகங்கள் எரிந்து சேதமடைந்தன. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வாங்கி தருவதாக 63 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைதான சாந்தகுமார் வீட்டில் போலி ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். தங்க மோசடி வழக்கிற்கும் போலி ரூபாய் நோட்டுகளுக்கும் தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரணை. தென்காசியில் இளைஞரை கொன்று தலையை குற்றாலத்தில் புதைத்த வழக்கில் தலைமறைவாக இருந்த நபர் கைது செய்யப்பட்டார். கொலை வழக்கில் ஏற்கனவே 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் செல்போன் சிக்னல் மூலம் கிருஷ்ணனையும் கைது செய்த போலீசார். நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் காரணமாக நேற்று தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மெரினாவில் மக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். பாதுகாப்பு அச்சுறுத்தல் கருதி கடற்கரை நுழைவு பகுதிகளில் போலீசாரின் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனைகள் தொடர்ந்து நீடிக்கின்றன. திருப்பூரில் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் சீரமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறி சுரங்க நடைபாதைக்குள் புகுந்தது. சுரங்க நடைபாதையில் உள்ள பனியன் ஆடைகள் விற்பனை செய்யும் கடையில் தண்ணீர் புகுந்து சுமார் 4 லட்சம் மதிப்பிலான ஆடைகள் சேதமடைந்ததாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாகனங்களின் பதிவு சான்றிதழ் ரத்து மற்றும் இடைநிறுத்தம் குறித்த தகவலை 30 நாட்களுக்குள் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வாகன உரிமையாளர்கள் தெரிவிக்க வேண்டும். புதிய வரைவு விதிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது.
அசாம் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் தலைநகர் கவுஹாத்தியின் பல பகுதிகள் தண்ணீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தெருக்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டு போக்குவரத்து முடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் கனமழை நீடிப்பதால் சலால் அணையின் அனைத்து மதகுகள் வழியேயும் நீர் வெளியேற்றப்படுகிறது. செனாப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரான் தாக்குதல் சேதங்களுக்கு அமெரிக்காவிடம் உள்ள ஈரானின் பணத்திலிருந்து இழப்பீடு வழங்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை மோதலால் ஏற்படும் சேதங்களை ஈடுகட்ட ஈரான் நிதியை பயன்படுத்துவது நியாயமானது என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய வர்த்தக வரியில் இந்தியாவிற்கு நிர்ணயிக்கப்பட்ட 12.5% வரி 10% குறைக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நடைமுறைகள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட சுமூகமான பேச்சுவார்த்தையை அடுத்து வரி குறைப்பு சாத்தியமாகியுள்ளது. கட்டாய தொழிலாளர் பயன்பாட்டை தடுக்க தவறிய 60 நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதித்துள்ளது. அதிபர் டிரம்பின் உத்தரவின்படி புதிய வரி விதிப்பு அமலுக்கு வந்ததாக அறிவிப்பு. திருவண்ணாமலை அருகே அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தலைமை ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் ஆகியோர் கைது. பல நாட்களாக பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவி புகார் அளித்த நிலையில் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் செந்நீர்குப்பத்தில் ஆன்லைனில் உணவுப் பொருள் டெலிவரி செய்யும் பிரபல நிறுவன கிடங்கிற்கு சீல். அழுகிய முட்டை விநியோகம் செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை.